வணக்கம் அன்பு நண்பர்களே. ஒரு சமயம் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்பொழுது ஒரு கிராமத்து வழியாக அவரது கார் சென்று கொண்டிருந்தது. வழியில் இருந்த ஒரு இடத்தில் சிறுவன் ஒருவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்தவுடன் காமராஜர் தான் சென்ற காரை நிறுத்த சொல்லிவிட்டு அதிலிருந்து இறங்கி அந்த சிறுவனிடம் சென்றார். அவனிடம் காமராஜர், என்ன தம்பி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க, பள்ளிக்கூடம் போலியா என்று கேட்டார். அதற்கு அவர், எங்கள் ஊரில் பள்ளிக்கூடமே கிடையாது, நான் எப்படி பள்ளிக்கூடம் போக முடியும் என்றார். உங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இருந்தால் நீ போய் படிப்பியா, பள்ளிக்கூடத்துக்கு நான் போயிட்டா எனக்கு யார் சோறு போடுவா என்று கேட்டார். ஓ, அது ஒரு பிரச்சனை இருக்கா, சரி உனக்கு சோறு போட்டால் நீ படிப்பியா என்று அந்த சிறுவன் அவரிடம் எதற்கும் எங்கள் அப்பாகிட்ட கேளுங்க என்று ஒரு வார்த்தையும் சொன்னார். பசிக்கு உணவும் கொடுத்து படிக்க பள்ளியும் கட்டி வசதி செய்து கொடுத்தால் கிராமங்களின் கல்வித்தரம் உயரும் என்ற உண்மையை அச்சிறுவன் மூலம்தான் உணர்ந்தார் பெருந்தலைவர் காமராஜர். சென்னை திரும்பியதும் அப்போதைய பள்ளிக்கல்வி இயக்குநராக பணிபுரிந்து வந்த சுந்தர வடிவேல் அவர்களை அழைத்து பள்ளிக்கூடங்களில் மதிய உணவு திட்டத்தை உடனே அமல்படுத்துங்கள், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, ஏழ்மை நிலையில் உள்ள சிறுவர்கள் ஒருவர் விடாமல் பள்ளியில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்ற உத்தரவை போட்டார். அவர்களுக்காக நான் ஒவ்வொரு கிராமமாக சென்று நான் மடிப்பிச்சை எடுக்கக்கூட தயாராக இருக்கிறேன் என்றார். அதன்படி அனைத்து ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கும் உடனடியாக மதிய உணவுடன் புதிய பள்ளிக்கூடங்களும் கட்டப்பட்டது. அந்த திட்டத்தின் மூலம் அவருடைய ஆட்சி காலத்தில் சுமார் 30,000 பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன. அத்தனை மாணவர்களுக்கும் மதிய உணவும் போடப்பட்டது. அது மட்டுமல்ல, மேலும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு ஏழை பணக்காரன் என்ற வித்தியாச பாகுபாடு இல்லை மனதில் உண்டாகக்கூடாது என்பதற்காக பள்ளியில் வரும் மாணவர்களுக்கு சீருடை வழங்கி அவர்களை சமமாக நடத்தினார் பெருந்தலைவர் காமராஜர். வாழ்க பெருந்தலைவர் காமராஜர்.